நம்ம எல்லாரும் விழிப்போட தான் இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஒரு பழங்கால தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மனித இனம் ஒரு பயங்கரமான தூக்கத்துல இருக்குதாம். இன்னைக்கு அந்த தூக்கத்திலிருந்து எப்படி விழிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த, ஆனா அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சையான ஒரு வழிய பத்தி ஒரு சிக்கலான போதனையிலிருந்து வெறும் 5 நிமிஷத்துல பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு முக்கியமான கேள்வியோட. நீங்க உண்மையாவே விழிப்போட தான் இருக்கீங்களா? இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நாம பணம், புகழ், ஸ்டேட்டஸ்னு இந்த உலக விஷயங்கள் மேல வச்சிருக்கிற பற்று தான் நம்மள ஒரு மாதிரி மயக்க நிலையிலே, அதாவது ஒரு ஹிப்னோசிஸ் நிலையிலேயே வச்சிருக்குதாம். இன்னும் சொல்லப்போனா உங்களோட உண்மையான ஆன்மாவுல வெறும் 3% தான் உங்களுக்கு தெரியுது. மீதி இருக்கிற 97% அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளோட இந்த 97% கண்ட்ரோல் பண்றதா சொல்றாங்களே, அந்த அகங்காரம்னா அப்படி என்னதான் அது? பாருங்க, அது ஒன்னும் ஒரே ஒரு நான் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய குழப்பமான கூட்டம். உதாரணத்துக்கு உங்க மனசுல ஒரு பகுதி ஜிம்முக்கு போகணும்னு சொல்லும், ஆனா இன்னொரு பகுதி சும்மா படுத்து தூங்குடா அன்னு சொல்லும். இதுல ஒவ்வொரு நான்கும் ஒரு தனி அஜெண்டா இருக்கு. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த சிதறலான தன்மையை விளக்க இந்த தத்துவம் பைபிள்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான வரிய சொல்லுது. என் பெயர் லீஜியன், ஏன்னா நாங்க பல பேர் இருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள ஒரு ஆள் இல்ல, ஒரு பெரிய படையே இருக்குன்னு அர்த்தம். பெருமை, காமம், கோபம் இதெல்லாம் வெறும் உணர்ச்சிகள்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த தத்துவத்தின்படி இது எல்லாமே உங்க மனச கண்ட்ரோல் பண்ண சண்டை போடுற நூத்துக்கணக்கான சைக்கலாஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி. இத ஒரு உதாரணத்தோட சொன்னா நல்லா புரியும். உங்க மனசு ஒரே நேரத்துல 1000 பாப்பப் விளம்பரம் வந்து சண்டை போடுற ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மாதிரி. இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற சண்டையால தான் நம்மால உண்மையா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தவோ இல்ல தியானம் பண்ணவோ முடியறதில்லன்னு இந்த தத்துவம் சொல்லுது. சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் இந்த தத்துவம் சொல்லுது. ஆனா அது ரொம்ப சக்தி வாய்ந்து, அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சையான ஒரு ஆற்றலை பத்தினது. இந்த போதனையின்படி பாலியல் ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சத்திலே மிக சக்தி வாய்ந்த படைப்பு சக்தி. இதோ ஒரு மூலப்பொருள் மாதிரி சொல்றாங்க. நம்மளோட அகங்காரமா இருந்தாலும் சரி, அதுலேருந்து வெளியே வரதுக்கான வழியா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஆற்றல்ல இருந்து தான் உருவாகுது. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ஆற்றல் ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. இத தியானத்தோட சரியா பயன்படுத்தினா நமக்குள்ள இருக்கிற தீமையை அழிச்சு நன்மையை உருவாக்கும். ஆனா தியானம் இல்லாம தப்பா பயன்படுத்தினா அதுவே நமக்குள்ள இருக்கிற தீமைக்கு தீனி போட்டு நன்மையை அழிச்சிடும். இங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வெறும் இன்பத்துக்காக செய்யறதில்ல. இந்த தத்துவம் சொல்ற மாதிரி இது ஆன்மாவின் தங்கத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ரசவாத பயிற்சி. இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல உச்சகட்டம் அடையாம அந்த பாலியல் ஆற்றல ஆன்மீக ஒளியா மாத்திர ஒரு புனிதமான பயிற்சி. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி நடைமுறைப்படுத்துறது? அதுக்கு இந்த தத்துவம் 2 தனி வழிகளை காட்டுது. தனியா இருக்கிறவங்களுக்கு பிராணாயாமம்னு சொல்லப்படுற மூச்சு பயிற்சி மூலமா இந்த ஆற்றலை மாத்தலாம். இதுவே தம்பதியா இருக்கிறவங்களுக்கு அந்த பாலியல் ரசவாத பயிற்சி இருக்கு. ஆனா இந்த 2 வழியில எதுல போனாலும் தியானம்தான் அடிப்படை. இந்த பயிற்சிய ரொம்ப கவனமா அணுகணும். முதல்ல உடலையும் மனசையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்போதான் அந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை நம்ம பாதுகாப்பா கையாள முடியும். அதுக்கப்புறம் தான் பிராணாயாமம், அப்புறம் தியானம்னு அடுத்தடுத்த படிக்க போணும். ஏன் இவ்ளோ எச்சரிக்கைன்னு ஒரு கதை மூலமா சொல்றாங்க. ஒரு ஆஸ்திரேல் பயணி சில ரொம்ப மூர்க்கத்தனமா மூச்சு பயிற்சி செய்யறத பாக்குறாரு. அவரோட பார்வையில அது எப்படி தெரியுதுன்னா, தாங்க முடியாத அளவுக்கு கரண்ட பாஸ் பண்ணி பெரிய ஸ்பீக்கரை உடைக்கிற மாதிரி இருந்துச்சாம். இது ஒரு பவர்ஃபுல்லான எச்சரிக்கை. அவசரப்பட்டு செஞ்சா நம்மளோட நுட்பமான நரம்பு மண்டலமே பாதிச்சிடும். ஓகே, இவ்ளோ கஷ்டமான ஒரு பாதைக்கு எதுக்கு போகணும்? இதோட அல்டிமேட் கோல் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த பயணத்தோட நோக்கமே நம்ம கவனத்தை நம்ம மேல இருந்து முழுசா எடுக்கிறது தான். அது நம்ம மேல நாமளே வச்சிருக்கிற அன்பா இருக்கலாம், இல்ல வெறுப்பா கூட இருக்கலாம். அதுக்கு பதிலா நம்ம கவனத்தை மத்தவங்க மேல, அவங்க மேல கருணை காட்டுறது, அவங்களுக்காக தியாகம் பண்றதுன்னு திருப்பணும். இதத்தான் இந்த தத்துவம் கிறிஸ்து மையம்னு சொல்லுது. இதுக்கு போதி சித்தம்னு பேரு. அதாவது எல்லா உயிர்கள் மேலேயும் எந்த சுயநலமும் இல்லாம கருணை காட்டுற ஒரு நிலை. இந்த ஆன்மீக பாதையோட இறுதி லட்சியமே இதுதான். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக விழிப்புணர்வடைகிறது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த முழு ரசவாத பயிற்சியுமே எதுக்குன்னா, நம்ம நனவுள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த 97% அகங்காரத்தை திரும்பவும் தூய்மையான விழிப்பான ஆன்மாவா, அதாவது ஒளியா மாத்துறதுக்கான ஒரு கருவிதான். கடைசியா
இந்த முழு தத்துவத்தோட மையத்துல இருக்கிற ஒரு பெரிய சவாலை உள்ளடக்கிய ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். உண்மையிலேயே விழிப்புணர்வு அடையணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உலக விஷயங்களையும் நீங்க கொன்றே ஆக வேண்டுமா?